இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, Thursday காலையில அப்படியே பசங்களுக்கு லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ண வந்துட்டேன். இன்னைக்கு கருப்பு சுண்டல் குழம்பு தான் வச்சிருந்தேன். இந்த கருப்பு சுண்டல் குழம்பு மட்டும் பார்த்தீங்கன்னா, வைக்கிற அன்னைக்கு காய் எதுவுமே வைக்க தேவையில்ல. ஏன்னா, அந்த சுண்டலே பார்த்தீங்கன்னா, அந்த சாதத்தோட பெரட்டி சாப்பிட்றப்ப வந்து சூப்பரா இருக்கும். அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வியாழக்கிழமை வந்துட்டாலே ஒண்ணு கருப்பு சுண்டல், இல்லன்னா வெள்ள சுண்டல், தட்டாம்பயிறு இந்த மாரி பயிறு வகையில தான் அன்னைக்கு வந்து குழம்பா வந்து வைப்பேன். அது அப்ப இருந்தே பார்த்தீங்கன்னா, அது ஒரு பழக்கமாவே வந்துருச்சு. அதனால சோறாக்கி கருப்பு சுண்டல் குழம்பு, இன்னைக்கு ரசம் வச்சிருந்தேன். பசங்களுக்கு லஞ்சுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா மட்டும் பட்டாணி சாதம் வந்து செஞ்சு குடுத்துட்டேன். பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பவும், இருக்கிற துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு, வீடையும் கூட்டி விட்டுட்டு, எப்பயும் போல காலையில வந்து விளக்கேத்தி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் வேற ஆரம்பிச்சிருச்சா, அதனால கிளீனிங் வேலையும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சோஃபா கவரு, அதுக்கப்புறம் அந்த திவான் செட்டில விரிச்சிருக்கிற அந்த பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து துவைக்க போட்டுறலாமே அப்படின்ட்டு எல்லாத்தையும் துவைக்க போட்டாச்சு. இந்த சோஃபா கட்டில அப்ப தான் பார்க்குறேன், எங்க சின்ன குட்டி வரைஞ்ச பேப்பர் எல்லாத்தையும் அடியில வந்து ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா, நான் வந்து பேப்பரா இருக்குமா அவங்க வரைஞ்சது, அதனால தூக்கி குப்பையில போட்டுருவேன். இது வந்து நான் குப்பையில போடக்கூடாதுன்றதுக்காக எனக்கு தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சோஃபா கட்டில வந்து ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஒரு வழியா அப்படியே கிளீனிங் வேலையுமே ஆரம்பிச்சுட்டேன். பை பை.